இந்த விடயம் எப்படி ஒரு சர்வதேச தினமாக உருவெடுத்தது என்பதை குறித்து சகோதரி நிமால்கா பெர்னாண்டோ அவர்கள் சிறு விளக்கம் கொடுத்தார்கள். தென் அமெரிக்காவிலே ஆட்சியாளர்கள் தங்களுடைய நாட்டு பிரஜைகள் ஒவ்வொருவருக்கும் பொறுப்பானவர்கள் என்ற சட்ட கோட்பாடு ஐக்கிய நாடுகளிலே உருவான போது, ஐக்கிய நாடுகள் சபையிலே ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட போது, ஆட்சியாளர்களுடைய பாதுகாப்பு தரப்பினர் தங்களுடைய சீருடைகளை விட்டுவிட்டு சிவிலுடையிலே சென்று ஆட்களை பிடித்துச் சென்றார்கள். ஏனென்றால் அப்படி செய்தால் ஆட்சியாளர்கள் கைவிரிக்க முடியும், நாங்கள் பொறுப்பாளிகள் அல்லவென்று சொல்ல முடியும். அந்த பின்னணியிலே தான் இந்த காணாமல் போகிற இந்த விடயம் உலகத்திலே ஒரு பெரிய பிரச்சனையாக உருவெடுத்தது. இன்றைக்கு 30-40 வருடங்களுக்கு முன்னதாக இது ஒரு பிரச்சனையாக இருக்கவில்லை. இது இந்த நவீன உலகத்திலே உருவானது ஒரு பிரச்சனை. அதற்கு காரணம் ஆட்சியாளர்களே அவர்களை பிடித்து சட்டத்துக்கு புறம்பான விதத்திலே அவர்களை தடுத்து வைத்து அல்லது கொலை செய்துவிட்டு தங்களுக்கு தெரியாது என்று சொல்லி கைவிரிக்கின்ற போது அவர்களை காணாமல் போனவர்கள் என்கிறார்கள். இது மிக பெரிய ஒரு பிரச்சனை. இன்றைக்கு எங்களுடைய நாட்டிலே இருக்கிற பிரச்சனைகளை எடுத்து சீர்தூக்கி பார்ப்போமாக இருந்தால் அவை எல்லாவற்றிலேயும் இது மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. உலகம் பூராகும் இது ஒரு மிக பெரிய பிரச்சனை. ஏனென்று சொன்னால் அந்த எந்த ஆட்சியாளர்கள் அவர்களை பிடித்து சென்றார்களோ அவர்களே தொடர்ந்து ஆட்சியிலே இருக்கிற போது அவர்களை தேடி கண்டுபிடிப்பது மிகவும் மிகவும் கடினமான ஒரு விடயம். ஆகையினால் தான் இது உலகமெங்கும் ஒரு பேர் இயக்கமாக மாறி இருக்கிறது. ஆட்சியாளர்கள் தொடர்ந்து ஆட்சியிலே இருக்கிற போது, இதற்கு பொறுப்பானவர்கள் நாட்டை ஆளுகிற போது அவர்களே எப்படியாக கண்டுபிடித்து கொடுக்குமாறு நாங்கள் கேட்க முடியும்? பிடித்து சென்றவர்களிடத்திலேயே ஒரு விசாரணையை நடத்த வேண்டுமா? ஏன் விசாரணை நடத்த வேண்டும்? அவர்களுக்குத்தான் தெரியும் தாங்கள் பிடித்தவர்கள் எங்கே வைத்திருக்கிறார்கள் என்று. பலர் இங்கே பேசின போது அநேகமாக எல்லாருமே என்னுடைய மகன் உயிரோடு இருக்கிறார் எனக்கு தெரியும் என்று சொன்னார்கள். சிலர் சில விவரங்களையும் சொன்னார்கள். இந்த ஐயா சில விவரங்களை சொன்னார். 2010ஆம் ஆண்டிலேயே இறுதி பகுதியிலே ஒரு அம்மா ஒரு நாள் நள்ளிரவிலே எனக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு விடுத்து சொன்னார், என்னுடைய மகன் இன்னும் 34 பேரோடு ஒரு இரகசிய தடுப்பு முகாமிலே இருக்கிறான், அது எனக்கு தெரியும், அதற்கான தகவல் என்னிடத்தில் இருக்கிறது, ஐயா நீங்கள் ஒரு வழக்கு ஒன்று தாக்கல் செய்து அவனை மீட்டு தாருங்கள் என்று கேட்டார். நான் சொன்னேன், நம்ம வழக்கு தாக்கல் செய்ய முடியும், ஆனால் வழக்கு தாக்கல் செய்தால் உங்களுடைய மகனுடைய உயிருக்கு என்ன உத்தரவாதம் நீங்கள் தீர்மானித்து சொல்ல வேண்டும் என்று சொன்னேன். அழ ஆரம்பித்தார். அவரால் தீர்மானிக்க முடியாது. இதுதான் இந்த பிரச்சனையிலே இருக்கிற மிகப்பெரிய இக்கட்டான ஒரு சூழ்நிலை. அங்கே இருக்கிறார் என்று சுட்டிக்காட்டினால் அவருடைய உயிருக்கு என்ன உத்தரவாதம்? ஆகையினாலே இது இலகுவாக தீர்க்கக்கூடிய விடயம் அல்ல. நான் சொல்லுகிறது உங்களுக்கான ஆறுதல் வார்த்தையும் அல்ல. ஆனால் உண்மையை சொல்ல வேண்டும். நீதி நிலைநாட்டப்பட வேண்டும். நாங்கள் கேட்பது நியாயமானது, நீதியான விடயம். அதற்கு ஒரு பதில் கிடைத்தே ஆக வேண்டும் என்ற அந்த நம்பிக்கையிலேதான் நாங்கள் செயற்படுகிறோமே தவிர எவரையும் நம்பி செயற்படவில்லை. பாஸ்கராஜனா இந்தியாவை நம்புகிறோம், இந்தியாவையும் நம்பி இருக்கவில்லை, எவரையும் நம்பி இருக்கவில்லை. நாங்கள் எங்களுடைய தரப்பிலே அது தமிழ் தாயாக இருக்கலாம், சிங்கள தாயாக இருக்கலாம், முஸ்லிம் தாயாக இருக்கலாம், தகப்பனாக இருக்கலாம், எங்கள் தரப்பிலே இருக்கிற நியாயத்தை நாங்கள் எடுத்துச் சொல்லுகிற போது அதிலேதான் அதற்கான பதில் கிடைப்பதற்கான சக்தி இருக்கிறதே தவிர எவர் மேலும் நம்பிக்கையை வைத்து நாங்கள் இந்த போராட்டத்தை தொடரவில்லை. ஆட்சியாளர்கள் மட்டும் ஆட்களை காணாமல் பண்ணுவது இல்லை. இன்றைக்கு நீங்கள் பார்ப்பீர்களாக இருந்தால் ஈராக்கிலே வடபகுதியிலே அல்லது பாகிஸ்தானிலே ஒரு பகுதியிலே வேறு ஆட்களுக்கு கூட சில பிரதேசங்களை ஆளுகை செய்கிறவர்கள் ஆட்களை தனிநபர்களை இல்லாத ஒழிக்கிறார்கள். அதுவும் ஒரு சர்வதேச குற்றம். ஆகையினாலே இன்றைக்கு இலங்கை முழுவதும், இன்றைக்கு இருக்கிற ஆட்சியாளர்கள் இலங்கை முழுவதையும் ஆளுகை செய்கிற காரணத்தினாலே
காணாமல் போனவர்கள் எங்கே இருந்தாலும் அவர்களுக்கு தெரியாமல் இருக்க முடியாது என்கின்ற காரணத்தினாலே இன்றைக்கு இருக்கிற ஆட்சியாளர்கள் அதுக்கு பொறுப்பாளிகள். வேறெவரையும் நாங்கள் பொறுப்பு கூற முடியாது. அவர்கள் அந்த பொறுப்பை சரியாக நிறைவேற்றாமல் தொடர்ச்சியாக இந்த தண்டனையை இந்த தாய் தகப்பன்மாருக்கு, இந்த மனைவிமாருக்கு, பிள்ளைகளுக்கு செய்து கொண்டிருப்பார்களாக இருந்தால் அதற்கான தண்டனை, பாரிய தண்டனை அவர்களை வந்து சேரும். இதற்கான விடிவு ஒரு நாள் நிச்சயமாக வரும் என்ற நம்பிக்கையிலே நாங்கள் தொடர்ந்து செயற்படுவோம். அப்படியான ஒரு மனிதாபிமான ஒரு போராட்டமாக, ஒரு அம்மா சொன்னார், எனக்கு அரசியல் தெரியாது என்று சொன்ன அம்மா நன்றாகவே அரசியலையும் பேசி சென்றார். இது அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு விடயம். இது தமிழ் மக்களுக்கான போராட்டத்திலே ஒரு உச்சகட்டம். தமிழ் மக்களுக்கு இன்றைக்கு இருக்கின்ற பிரச்சனையிலே மிக முக்கியமான ஒரு பிரச்சனை. ஆனால் இது அதையும் விட மேலான ஒரு பிரச்சனை, அரசியலையும் விட மேலான ஒரு பிரச்சனை. இது ஒரு மனிதாபிமான பிரச்சனை, இது ஒரு உயிர் போராட்டம். ஆகையினாலே அப்படியான ஒரு போராட்டத்தை எல்லோருமாக சேர்ந்து தொடர்ச்சியாக நாங்கள் உண்மையோடு செய்வோமாக இருந்தால் அதற்கு பலன் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு முழுகிறேன். நன்றி. என்னை